சிப்பியின் பொக்கிஷம். மறுபடியும் மனசுக்குள். இருந்தவை அனைத்தும் இல்லாமல் போக, இல்லாததை நினைத்து மனம் வெதும்ப, ததும்பும் நினைவுகளில் நெஞ்சு உழல, கையில் கிடைத்த ஒரு கோப்பை சோறும் சில நேரங்களில் காற்றில் பறந்தது. கழுத்து வரையில் வெள்ள நீர் தேங்க, கணுக்கால் வரையில் உயிரிறங்க, கண்ணை மூடிக்கொண்டு அடுத்த வேளை உயிரை கையில் பிடித்துக்கொண்டு, இழந்த உடைமைகளினால் மனம் நொந்து போகாமல் உறவுகளையாவது பாதுகாத்துக் கொள்வோம் என்று அக்கினி வீச்சுக்குள் அலைந்து திரிந்த நாட்களும் அவ்வப்போது மின்னல் போல மனதுக்குள் வெட்டிவிட்டு செல்கிறது. வெட்டிவிட்டு செல்லும் மின்னல் வானத்தை மட்டும் கிழிக்கிறதா, இல்லை இந்த இதயத்தையே பிளக்கிறதா தெரியவில்லை. சுழன்றடிக்கும் சூறாவளியும் பொங்கியலும் கடலலையும் கொடூரமாய் கொட்டும் இடியும் எங்களுக்கு வெளியில் இல்லை, உள்ளே. எந்த சத்தமும் இப்போது பெரிதாக கேட்பதில்லை. எல்லா சத்தங்களுமே கேட்டு பழகியதால் எந்த நேரத்திலும் எங்களுக்கு வலிப்பதில்லை, வலியையே வாழ்க்கையாக கொண்டதனால். இந்த உலகம் இன்னமும் புரிஞ்சிக்காத ஒரு விஷயம் இருக்கு. 4 சாவை பார்த்தவனுக்கு 5வது சாவுல அழுக வராது, விரக்தி தான் வரும். விரக்தியிலும் வாடவில்லை, விரக்தி கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை. உறவுகள் எம்மிடம் சொன்ன தெளிவான ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தியை சுமந்து கொண்டு, மனதோரம் திடமான நம்பிக்கையும் சுமந்து கொண்டு, எதிர்காலத்து வானத்து நட்சத்திரங்களையே எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கள் காலமும் மீண்டு வரும் என்ற நம்பிக்கையில். இது ஒரு உணர்வு குவியல். எங்கள் உறவுகளின் மனதுக்குள் பொதிந்து கிடக்கும் ஒரு உணர்வு குவியல். கஜூபன் யாழ்ப்பாணத்திலிருந்து வரைஞ்சி கொடுத்த உணர்வு குவியலிருந்து என்னோட வாய்க்குள்ள போய் ஏதோ புலம்பி ஏதோ மாதிரியா உங்ககிட்ட காற்றலையில வந்திருக்கு. இணைந்திருப்போம் நிலாச்சோறு நிகழ்ச்சியோடு. இதய துடிப்பின் ஓசையோட இணைய துடிக்கும் உறவுகளுக்கு சிப்பியின் பொக்கிஷம்.